எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோட் 35. நேற்றுக்கு 34 பார்த்தோம். ஏகலைவன் வித்தையை கத்துக்கிறான்ற வரைக்கும் பார்த்தோம். எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறார். ஏகலைவனுக்கு அவனே கத்துக்கிறான். ஒரு நாள் ஏகலைவன் இந்த நாய் இது மாதிரி வரதை பார்த்த உடனே ஏகலைவன்கிட்ட கேட்பார். அவன் போய் கத்துக்கிறான் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஏகலைவன் இந்த இவாளுக்கெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிடும். குருகுலத்தில் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்துருவார் எல்லாருக்கும். இதெல்லாம் கற்றுக் கொடுத்த உடனே இவன் கிளம்புறதுக்கு முதல் நாள் ஏகலைவன் நான் இன்னும் வேற என்ன வித்தை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்பான். இவனுக்கு என்னென்ன வித்தை தெரியும்னா எல்லாத்தையும் சொல்லுவான். இவன் எல்லா வித்தையும் சொன்ன உடனே அவருக்கு துரோணருக்கு நம்ம கற்றுக் கொடுக்காமலே இவன் இவ்வளோத்த கற்றுட்டு இருக்கானே. துரோணருக்கு அர்ஜுனன் மேலே ஒரு தனி பிரியம் உண்டு. எப்பயுமே அர்ஜுனனை பிடிக்கும் அவருக்கு. அதாவது பிரதம சிஷ்யன்லேயே சிலர் அதெல்லாம் மனசுக்கு பிடிக்கிறதுன்றது அவாவா மனசை பொறுத்து தானே இருக்கு. மனசுக்கு அர்ஜுனனை பிடிக்கும். இந்த அர்ஜுனனை பிடிக்கணுன்ன உடனே என்ன பண்ணுவார், இவன் இந்த ஏகலைவன் அர்ஜுனனோட நிச்சயம் ஹையர் லெவலில் இருக்கான் தெரியுது. நம்ம கற்றுக் கொடுக்காமலே இவன் அர்ஜுனன் பண்ணுற எல்லா வித்தையும் இவனும் பண்ணுறான். இவனை விட்டோம்னா கஷ்டம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவார், சரி நீ என்னதானே குருவாக வச்சு அங்கே சிலை செஞ்சு வச்சு எல்லாம் பண்ணி கற்றுட்டான்வார். ஆமான்னு அவன் சொல்லுவான். சரி குரு தட்சணை கொடுக்கணும் இல்லையான்னுவான். ஆமாம் கொடுக்கணும். நீங்கள் என்ன ஆமாம் நான் கொடுக்குறேன் அப்படின்வான். நீ நான் என்ன கேட்டாலும் கொடுப்பியா அப்படின்னு கேட்பாரு அவங்ககிட்ட. குருன்னு கேட்டவர் ஆச்சாரியன்னு வந்துட்டப்பறம் அவர் கேட்டார்னா கேட்டதை கொடுத்து தான் ஆகணும், கொடுக்குறேன் அப்படின்வான். அப்படின்னா உன்னோட வலது கை கட்ட வரல கொடுன்னுவார். ஏன்னா வலது கை கட்ட வரல் தான் அம்பு விடுறதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். அதுதான் உங்களுக்கு அந்த இதை இழுத்து பிடிக்கிறது, அம்பரா துணியிலேருந்து அம்பை எடுத்து வைக்கிறதுக்கு சரி, அந்த நான் ஏற்றி இழுக்கிறதுக்கு இல்லையா, நானை இழுக்கிறது அதுக்கு கட்ட வரல் முக்கியம். நான் ஏற்றுறதுக்கு கட்ட வரல் ரொம்ப முக்கியம். அவன் நானை கட்டி அம்பு ஏற்றுறதுக்கு. இந்த கட்ட வரல் இல்லைன்னா அவ்வளோ செய்ய முடியாது. அதனோட வித்தையோட வேகம் குறைஞ்சி போயிடும். அதனால இவர் மனசில் வச்சுட்டு கட்ட வரலை வெட்டி வாங்கிறார். இதுவும் ஒரு சுயநலம் தான். இது ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பு தான் இவருக்கு. ஒரு வேடவன் அவன் போய் அவ்வளோ வேடனுக்கு இவ்வளவு கற்றுக் கொடுக்குறதான்றது, இவ்வளவு அவன் கற்றுட்டானே நம்ம வேலை வச்சுருந்து இதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ளே இருந்துருக்கும் போல இருக்கு. அவங்ககிட்ட கட்ட வரல வாங்கிறார். அவன் கட்ட வரல வந்த உடனே அவனால் வில் வித்தை பண்ண முடியாத போயிடுது. ஆனாலும் அந்த ஓட்ட கையை வச்சுட்டு அவன் வில் வித்தையை பண்ணிட்டு தான் இருக்கான். வெளியில் சில வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனுக்கு துரோணரை மானசீகமாக இவன் குருவாக ஏற்றினா கூட அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட்ன்றது, இது அவர் கொடுத்த பலன், அவர் தங்கிட்ட குருதட்சணையாக வாங்கிட்டு தான் அவரால் ஏற்றுக்கவே முடியல ஏகலைவனால். இது ஏகலைவனுக்கு இது மனசில் இருக்குது. அப்படியே இருக்கட்டும். இவர் எல்லாரையும் கற்றுறாரா, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டோடனே எல்லாரும் இதெல்லாம் முடிஞ்சிருது. பீஷ்மர் வர்றார். சரி உங்களுக்கு குருதட்சணை என்ன வேணும்னு கேட்பார். குருதட்சணையாக உங்களுக்கு என்ன எவ்வளவு பணம் வேணும்னு கேட்பார். கேட்டால் இவர் எனக்கு பணம்லாம் வேண்டாம், நான் ஒன்று கேட்பேன் அதை செய்யணும். இவா குருதட்சணை என்ன செய்யணும்னு. உடனே எனக்கு துருபதன் ஒரு ராஜா இருக்கான் பாஞ்சால நாட்டில், அவனை ஜெயிச்சு கட்டி இழுத்துன்னு வரணும் அப்படின்வார். உடனே துரியோதனன் நான் போகிறேன்ட்டு போவான். துரியோதனும் அவனோட 100 அவனோட பிள்ளை சகோதரர்கள் 100 பேர் இருக்கா இல்லையா, இவன் எல்லாருமே நாங்கள் பண்ணிட்டு வரோன்ட்டு போவான். போன உடனே அங்கே போய் துரியோதனுக்கும் அவனுக்கும் துருபதனுக்கும் சரியான சண்டை நடக்கும். மிகப்பெரிய சண்டை நடக்கும். சண்டையில் துருபதன் துரியோதனை தோக்கடிச்சிடுவான். துரியோதனை தோத்து அவனை அம்பையெல்லாம் ஒடிச்சு அவனை ரத்த கலராக்கி அவன் எல்லாம் விரட்டி விட்டுருவான். துரியோதனாளிகள் 100 பேர் திரும்பி வந்துடுறான். திரும்பி வந்துட்டு துரோணர்கிட்ட எங்களால் ஜெயிக்க முடியல அர்ஜுன துரோணரை அப்படின்னுவா. அப்படின்ன உடனே அப்போ அர்ஜுனன் என்ன சொல்லுவான், நான் போய் ஜெயிச்சு வரேன் அப்படின்வான். அப்போ துரியோதனன் கேள்வி பண்ணுவான், நாங்கள் 100 பேர் போனோம் எங்களாலே முடியல, நீ போய் பண்ணுறியா அப்படின்னாரு. இவர் குரு இவருக்கு துரோணருக்கு மட்டும் கொஞ்சம் மனசில் படுறது. அர்ஜுனன் பண்ணுவான், அர்ஜுனனுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அர்ஜுனன் மகா வில்வித்தையில ரொம்ப சிறந்து விளங்குறான். அங்கே அர்ஜுனனுக்கு வில்வித்தையை கற்றுத்தர துரோணர். தர்மருக்கு ஈட்டி எறிதல், தர்மர் ஈட்டி எறிதல் நிபுணர், அதை கற்றுக் கொடுக்குறார். அப்புறம் பீமனுக்கு கதை யுத்தத்தை கொஞ்ச நாள் கற்றுக் கொடுக்குறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட உறவு அர்ஜுனனுக்கு கிடைச்சப்பறம் கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் இருக்கா இல்லையா, அவர் அவரும் இந்த துவந்த யுத்தம் அந்த இது கதை யுத்தத்தை இவர்கிட்ட கற்றுட்டவர், பரசுராமர்கிட்ட கற்றுட்டவர். பரசுராமர் கதை யுத்தத்துலேயும் கில்லாடி, கதையை வச்சுட்டு கதை யுத்தத்தையும் அவர்கிட்ட கற்றுனவர் தான். அவர்கிட்ட கற்றுக்கலாம், அவர்கிட்ட கற்றுக் கொடுக்குறார். அவர் அப்புறம் பீமனுக்கு கற்றுக் கொடுக்குறார். அது பின்னாடி பீமன் இப்போ கதை யுத்தம் கற்றுக்கிறான். ஒரு லெவல் வரைக்கும் தெரியும்.
நல்ல எக்ஸ்ட்ரீமாக பெரிய அதில் ஸ்கில்டாக வரல, அதை கற்றுக்குறான். நகுல சகாதேவர்கள் வந்து கத்தி சண்டை இதுக்கு அதெல்லாம் கற்றுக்கிறான். அவள் கத்தி தான், 2 பேரும் கத்தியால் சண்டை போட்டுக்கிறது தான் கற்றுக்கிறான். இப்போ அது கத்தி, அம்பு, வில்லம்பு. வில்லம்பில் வந்து சகாதேவன் வந்து வில்லம்பு, நகுலன் வந்து கத்தி. இந்த இதெல்லாம் பெரிய ஆள் ஆகிடுறான். அப்போ அர்ஜுனன் சொல்லுவான், நான் போய் ஜெயிச்சு வரேன் துரோணரன்வான். துரோணரை நான் போய் ஜெயிச்சு வரேன் அவன் சொன்ன உடனே, சரி நீ போயிட்டு வான்னு அனுப்புவார். அர்ஜுனனை அனுப்புவார். அர்ஜுனன் போகும்போது தர்மரெல்லாம் கூட போகிறேன்னு வா. அர்ஜுனன் யாரையும் வேண்டான்டுவார். இவரும் துரோணரும் நீங்கள்லாம் போக வேண்டாம், அர்ஜுனன் பார்த்துப்பான், அவன் வில்லு அவனுக்கு நிறையா தெரியும், தனியாக அவனால் முடியலன்னா வேறு யாரும் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் யாரும் போக வேண்டான்டுவான். துரியோதனன் வந்து நம்ம பட்டவல்ல அதே அவஸ்தை அவனும் பட்டுன்ட்டு போயிட்டு வரணும். அப்பயே அவருக்கு கொஞ்சம் பொறாமை வந்துடும் மனசில். பொறாமை வந்தவுடனே போய் அவன் போய் பட்டு வரட்டும், நம்ம பட்ட அதே கஷ்டம் அவனும் பட்டும், இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட போறானா, நம்ம எவ்வளோ 100 பேர் போனோம், நாங்கள் 100 பேராலேயே முடியல, இவன் போய் ஜெயிச்சுட்டு வந்துட போறான்ட்டு போவோம். போகிற உடனே இவன் அர்ஜுனன் வந்து அங்கே போய் அந்த நானை ஏற்றி ரொம்ப சண்டை போடுவான் பாருங்க துருபதன்கிட்ட. சரியான சண்டை. துருபதனால ஒன்றுமே பண்ண முடியாது. துருபதனால இவனை அர்ஜுனனை வந்து அர்ஜுனனுக்கு எதிராக அவரால் வில்லையே எடுக்க முடியாது. அதுக்குள்ளே அவர் ஒவ்வொரு வில்லா உடச்சிருவான். அவர் கையில் வில்லை எடுக்கும்போதெல்லாம் உடச்சிருவான். கடைசியில் என்ன பண்ணிடுறான், அவனோட அம்பில் ஒரு இது விட்டு கட்டி அவரை தன்னுடைய பராக்கிரமத்தினால அர்ஜுனன் வந்து அவரை தன்னுடைய தேர்காலில் கட்டி இழுத்துன்னு வரான். இழுத்துட்டு வந்து துரோணர்கிட்ட விடுறான். துரோணர்கிட்ட விட்ட உடனே துரோணரை பார்க்குறாரு. பார்த்துட்டு நாங்கள் அங்கேயே வைங்க, அந்த மரத்தில் கட்டி வைங்க கொஞ்சம் 4 நாளைக்குன்னு. ஒரு வாரம் துருபதனை வந்து வாசலில் இருக்க மரத்தில் கட்டி வைப்பா. கட்டி வச்சு சாப்பாடெலாம் கொடுக்க சொல்லுவார். சாப்பாடெலாம் கொடுங்க, அவன் உயிரோடு இருக்கணும் கொடுன்னுவார். துரோணர் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுத்த உடனே ஒரு வாரம் இருப்பேன். ஒரு வாரம் அந்த மரத்தில் கட்டி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு துரோணர் வருவார். வந்து துருபதனை கூப்பிட்டு துருபதனுக்கு எல்லா ஆசனங்கள்லாம் கொடுத்து சிம்மாசனம்லாம் கொடுத்து அவர் உட்கார சொல்லுவார். வந்து அப்போ துருபதன் கேட்பா, என்னை ஒரு வாரம் நீ இது மாதிரி கட்டி வச்சு என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தினேன், இப்போ என்னை கூப்பிட்டு நீ மரியாதை எல்லாம் பண்ணுறியா அப்படின்வார். அப்போ வந்து என்னுடைய சிஷ்யன் உன்னை ஜெயிச்சுன்னு வந்தான். என்னுடைய சிஷ்யன் வந்து உன்னை ஜெயிச்சிருக்காருன்னா அவனுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக வேண்டாம். நான் கொடுத்ததுக்கு வந்து நான் கொண்டு உன்னை அரசாவை கொடுத்து உன்னை கொண்டு சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சேன்னா எப்படியா இருக்கும். அவளையெல்லாம் பார்க்கறதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கும் அவளையெல்லாம் திருப்திப்படுத்துறதுக்கும் நாட்டு ஜனங்கள்லாம் உன்னை பார்க்கணும். துருபதன் எவ்வளோ பெரிய ராஜா, அவன் வந்து எப்படி இங்கே நிற்கிறான் பார் துரோணர்கிட்ட அப்படின்னு அவளெல்லாம் பார்க்கணும். ஒன்று அவளுக்கெல்லாம் தெரியணும். ஏன்னா நீ என்னை அவ்வளோ அவமானப்படுத்தினல, நான் அப்படி சூழ்ந்து போய் வந்தேன். நீ என்ன சொன்ன, என்னை வந்து என்னோட நட்பே கிடையாது, நான் அப்போல்லாம் சும்மா குருகுலத்தில் பேசுனதெல்லாம் சரியாயிடுமா, அதெல்லாம் முடியுமா, என்ன பண்ண முடியும், நான் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி தெரியுமான்னு. இன்றைக்கி சக்கரவர்த்தி, நீ அந்த சக்கரவர்த்தி இது என்னாச்சு, அன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட ஏதோ யாதகம் வாங்கிட்டு இல்லை, உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு தான் நினச்சேன். உன் ராஜ்யத்தில் பாதியை வாங்கணும்லாம் நினைக்கல. நான் ஃப்ரெண்ட்லியாக உன்னை வந்து பார்த்தா கொடுப்பான்னு சொன்னேன். அப்பயே திரும்பி வேண்டான்னா. ஆனால் நான் போனேன், நான் வந்தேன், உன்னை தாண்டி அதையும் தாண்டி வருவேன்ட்டு வந்தேன். வந்தால் நீ வந்து இவ்வளவு நீ வந்து என்னோட இது ஏற்றுக்கலை, என்னோட நட்பை ஏற்றுக்கலை. நட்பை ஏற்றுக்காத விட நீ வந்து என்னை அசிங்கப்படுத்தது கூட இல்லை, நட்புக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்ட பற்றியா. வாயால் வார்த்தை சொன்ன வார்த்தை நட்பு இதெல்லாம் உனக்கு எங்கே போச்சு. இன்னைக்கு நீ எனக்கு அடிமை, உன் நாடு என்னது, உன்னை ஒன்று கட்டி வச்சுட்டேன், நீ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு அடிமையாக இருக்க, உன் நாடு இப்போ எந்து. இப்போ நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நான் பண்ண மாட்டேன். உன் நாட்டில் வாதியாக பிரித்து கங்கைக்கு தென்புறத்தில் இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துக்கோ, வடபுறத்தில் இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். என்ன எனக்கு கிடச்சிருக்கு இல்லை, இது எனக்கு, நான் ஜெயிச்சு எனக்கு வந்து சொத்து, இது உன்னுடைய நாடு கிடையாது, இப்போ இது என்னுடைய நாடு. என்னுடைய நாட்டில் நம்ம அப்போ பேசினோம்ல பாதி பாதின்னு, அது மாதிரி இப்போ நீ விரும்பினா உனக்கு என்னோட நாட்டில் பாதியை தரேன், வாங்கிட்டு போ அப்படின்னுவார். சொன்ன உடனே துருபதனுக்கு அவமானம் அசிங்கமாக இருக்கும். நாட்டுக்கு போகவும் முடியாது, நாட்டுக்கு போனாலும் பிரச்சனை ஆகிடும். ராஜாவாக போக முடியாது, ராஜாவாக போனால் தான் போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவான், கடைசியில் துருபதன் வந்து குறுகி போய் அப்படியே மூஞ்செல்லாம் தொங்கி போய் தளர்ந்து போய் சரின்னு வாங்கிட்டு போயிடுவான் பாதி கொடுக்குறத. வேறு வழியும் கிடையாது, அதுதான் பண்ணியாகணும். எப்படியா இருந்தாலும் அந்த பாதியை வாங்கிட்டு தானே போகணும். ஆத்திரம் ஆவேசம் உள்ளுக்குள்ளே துருபதனுக்கு பத்திட்டு எரியும்.
அங்கே போய் நாட்டில் போய் சேர்ந்துடும். இவர் என்ன பண்ணா, துருபதனோட ராஜ்யத்தில் பாதியை ஜெயிச்சார் இல்லையா, பாதியை கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டார். துருபதனோட ராஜ்யம் ஜெயிச்சு பாதியை அவங்ககிட்ட கொடுத்துட்டார். மீதி பாதி இருக்கையா, அதை வந்து அஸ்தினாபுரத்தில் பீஷ்மர்கிட்ட கொடுத்துருவார். திருதராஷ்டிரன்கிட்ட நீ உன்னோட நாட்டோட சேர்த்துக்கோ இதை அப்படின்ட்டுவார். இவ்வளோ பெரிய ராஜ்யம் நம்மளுக்கு கிடைக்கிறதுன்னு உடனே திருதராஷ்டிரன் ஒன்றுமே பண்ணல, சண்டையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. வெறுமா அர்ஜுனன் விட்டா, அர்ஜுனன் போய் அந்த ராஜாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டான். பாதி ராஜ்யம் வந்துடுது. இந்த பாதி ராஜ்யம் நம்மளுக்கு சேர்த்துடுத்துன உடனே அதை பாராட்டுற வகையில் இவரை வந்து துரோணரை கௌரவிக்கிற வகையில் துரோணரை வந்து தளபதி ஆக்கிடும், சேனாதிபதி ஆக்கிடுவார். அது வரைக்கும் இந்த இந்த இது கிருபரை சேனாதிபதிக்கு ஆலோசகராக ஆக்கிட்டு துரோணரை சேனாதிபதி ஆக்கிடுவார். கிருபரும் ஒத்துப்பார், சரி பரவாயில்லன்னு. ஏன்னா கிருபருக்கு வந்து ஒரு தங்க தானே, ஒரே தங்க கிருபி. அந்த கிருபியோட புருஷன் தான் துரோணர். மாப்பிள்ளை தன்னோட மாப்பிள்ளைக்கு தானே கொடுத்துட்டு போட்டோம், பரவாயில்ல, தன்னோட மாப்பிள்ளை தானே இங்கே சேனாதிபதி ஆகிறா அப்படின்ட்டு ஆகிட்ட உடனே கிருபரை வந்து ஒரு ஆலோசகராக வச்சுப்பா, சேனைக்கு ஆலோசகராக வச்சுப்பா. துரோணரை சேனாதிபதி ஆகிடுவார். துரோணர் சேனாதிபதி ஆகிடுவார். துரோணர் சேனாதிபதி ஆகிறது எப்படி ஆகிறாருன்னா, துரோணர் பிராமணன், ஆனால் எல்லா வித்தையும் தெரிஞ்சு வர்றதுனால அவரை வந்து சேனாதிபதி ஆக்கிடுறார். அவர் சேனாதிபதி ஆகிடுறார். இப்படியாக ஒரு பிராமணன் வந்து அஸ்தினாபுரத்து அரண்மனையில் சேனாதிபதி ஆகிடு உட்காந்துருக்காரு. அவர் சேனாதிபதி ஆகி உட்கார்ந்த உடனே அவருக்கு நல்ல மரியாதை, அந்தஸ்து எல்லாம் நன்னா கிடைக்கிறது, நன்னா எல்லாம் கிடைக்கிறது. சரி, கொஞ்சம் பெருசான உடனே பீஷ்மர் என்ன பண்ணுவார், எல்லாரும் பெருசான உடனே எல்லாம் பெரிய 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 பிள்ளைகளாக இருக்கா, எல்லாம் பெரியவாள் ஆகிட்டா, இனிமேல் வந்து அவள்கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட வேண்டியதான். இளவரசுன்ற யார் இளவரசுன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது. இளவரசு பட்டம் கட்டணும். இளவரசு பட்டம் யார் கட்டுறது அப்படின்தான் பெரிய பிள்ளை தான் நார்மலாக எங்கேயுமே பெரிய பிள்ளைக்கு பண்ணுறது தான். அதில் மொத்தத்தில் துரியோதனோட பெரியவர் வந்து இது தர்மர் தான். தர்மருக்கு இளவரசு பட்டம் கட்டிடலாம் அப்படின்னு இளவரசு பட்டத்தை தர்மருக்கு கட்டிடுவார். தர்மருக்கு இளவரசு பட்டத்தை கொடுத்த உடனே இவருக்கு துரியோதனனுக்கு ஏற்றுக்க முடியாது, திருதராஷ்டிரனுக்கே மனசுக்குள்ளே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா பீஷ்மர் தானே பண்ணிடுறார், சின்ன பசங்களாக இருக்கிறப்ப இளவரசு பட்டம் இவருக்கு கொடுத்துட்றார். துரியோதனன் வந்து உள்ளுக்குள்ளே பொங்குறான். ஆனால் இளவரசனாக இருந்தால் கூட அவன் பெரிய பிள்ளை ஆன அப்புறம் தான் நான் ராஜ்யத்துக்கு ராஜாவாக முடியும். அப்போ இளவரசன் தான், அரசன் கிடையாது. அரசன் வந்து திருதராஷ்டிரன் அப்படியே கண்டினியூ பண்ணுறான். இளவரசன் வந்து தர்மர். ஏன்னா பீஷ்மர் வந்து தர்மருக்கு பட்டம் கட்டிடுறார். பட்டம் கட்டின உடனே துரியோதனனுக்கு ஆவேசமாயிடுறது. ஆவேசமாயிட்டு ஒரே அமங்கலம் பண்ணுவான், கரடா பண்ணுவான். அவன் அப்பாவை நீ என்ன ராஜான்னுவான், நிறைய பேசுவான். அவன் அப்பா கிட்ட நீ தானே பெரியவன், அதெல்லாம் நியாயமாக தான் இருக்கும். துரியோதனன் சொல்கிறதெல்லாம் நியாயமாக தான் இருக்கும். பெரிய பிள்ளை நீ தானே, உன் பிள்ளை நான் தானே, பெரிய பிள்ளை நீ தானே அரசனாக இருந்துக்கணும், நீ ஏன் உன் அரச உரிமையை விட்டு கொடுத்த, நீ உன் அரச உரிமை விட்டு கொடுத்ததுனால தான் சித்தப்பா பாண்டு வந்து ராஜாவானார். இல்லாட்டா பாண்டுவுக்கு வந்து எங்கேயோ கல்யாணம் ஆகி எப்படியோ போய் அவர் ஏதோ வெளியில் போயிருப்பார், எங்கேயோ போயிருப்பார், அவங்க வரவே மாட்டார். நீ தான் ராஜா, பெரிய பிள்ளை, உன்னோட பிள்ளை நான் ராஜான்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்து பாண்டுகிட்ட ராஜ்யத்தை கொடுத்துட்டு பாண்டுவுக்கு நீ அபிஷேகிங் மாதிரி இருக்கும்போது பாண்டு செத்து போயிட்டதுனால நீ இப்போ ராஜாவாக இருக்க, இல்லாட்டா நீ ராஜாவாக இருக்க மாட்டேன். இது என்ன நியாயம்? இது நீ தானே பெரியவன். ஆனால் அண்டகனுக்கு வந்து ராஜ்யத்தை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது, கண் தெரியாதவங்க வந்து ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு. அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணி இப்போ எல்லாத்துக்குமே பீஷ்மர் தான் காரணம். பீஷ்மர் வந்து பாண்டு ராஜா வைக்கிறார். அடுத்தது பாண்டு செத்து போயிட்டான உடனே தர்மரை வந்து இளவரசன் ஆக்கிட்டு இவரை வந்து திருதராஷ்டிரன் வந்து ராஜாவாக பொம்மையாக இருப்பார், தர்மன் ஆளணுன்றார். இதை துரியோதனம் ஒத்துக்க மாட்டான். ஒரே சண்டை ஆகிடும், பெரிய ரெண்டு பேருக்கும் ரகலை ஆகிடும். ரகலை ஆகிட்ட உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருதராஷ்டிரன் எப்பயுமே தனக்கு வந்து சிக்கல் வரும்போது ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா விதுரரை கூப்பிட்டு ஐடியா கேட்பான். பீஷ்மர் வந்து அவர் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார், பீஷ்மர் காரியங்களை செய்வார். செஞ்சால் கூட ஒரு சிக்கலான நிலையை எப்படி சமாளிக்கணும்னா விதுரரை கூப்பிட்டு தான் கேட்பான். ஏன்னா விதுரர் வந்து யமனுடைய இது இல்லையா, யமதர்மனோட நீதி தவறாத நீதியாக இருக்கும், சரியாக இருக்கும், கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி இவரும் விதுர நீதினே ஒரு புக் இருக்குது, விதுரர் சொன்ன நீதின்றதே ஒரு புக் இருக்குது. ராஜாக்கள் எப்படி நடந்துக்கணும், ராஜாக்கள் வந்து அடுத்தது யார் பட்டத்துக்கு வரணும், பட்டத்துக்கு வர ராஜாக்கள் குடிமக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், குடிமக்கள் என்ன சொல்லணும், என்ன நீதி, என்ன நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எது ஆகாது, எல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் பக்திமான், பெரிய அவர் வந்து முனி சிரேஷ்டன். விதுர முனின்னு தான் சொல்லுவா, அவரை விதுர முனின்னு தான் சொல்லுவா. ஏன்னா அவர் வந்து மூணாவது பிள்ளையா இருந்தால் கூட
ஒரு நேரத்துலேயும் அந்த ராஜ்யத்துக்கு ஆசைப்படல. அவர் வந்து ஈவன் அவருக்கு வந்து குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லைன்னா கூட அவரை வந்து ஒரு பிளேஸில் வச்சுருக்கணும் இல்லை. அவர் வந்து அந்த ஹஸ்தினாபுரம் ராஜா இல்லையா, 3வது பிள்ளை இல்லையா ஹஸ்தினாபுரத்தில், அவருக்கு வந்து அந்த அளவுக்கு மரியாதை இல்லை. அவருக்கு கொடுத்து வச்சுருந்தா ஒரு ஆஸ்தான ஆலோசகன்ற மாதிரி தான் கொடுத்து வச்சிருந்தாங்க ஒழிய அவரை இல்லாட்டா ராஜாவை எதிர்த்து பேச முடியாது. திருதராஷ்டிரன் வந்து அவர்கிட்ட தான் கேட்பார் ஐடியாவெல்லாம். துரியோதனன்னு கேட்பான். கேட்டு அவர் சொன்னா எடுத்துக்க மாட்டான். துரியோதனுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்காரு. துரோணர் எவ்வளவோ சொல்லியிருக்கார், அவனுக்கு எத்தனையோ அறிவுரைகள் சொல்லியிருக்கார். துரியோதனன் கேட்க மாட்டான். துரியோதன் அதே மாதிரி அப்பா சொன்னாலே கேட்க மாட்டான். அந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த உடனே இவர் வந்து என்ன பண்ணுவார், துருபதன் இவர்கிட்ட கேட்பார், விதுரர்கிட்ட ஐடியா கேட்பார். திருதராஷ்டிரன் என்ன பண்ணலாம், இப்போ தர்மருக்கு இளவரசு பட்டம் சூட்டலான்னு சொன்ன ஏற்பாடு பண்ணோடனே இவன் ஒரே கத்துறான். துரியோதனன் ஒரே தகராறு பண்ணிட்டு இருக்கான், அமங்கலம் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஆகும்னு தெரியல, என் மனசு ரொம்ப குழம்புறது, மனசு ரொம்ப சஞ்சலப்படுறது. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நான் எது பண்ணா சரியா இருக்கும், எதை நான் முடிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்பார். இவர் கேட்ட உடனே அவர் என்ன சொல்வார், இது வரைக்கும் இருந்ததெல்லாம் விடு, நீ ராஜாவா இருக்கிற வரைக்கும் இரு, அது பரவாயில்ல. ஆனா நம்ம குடும்பத்துல மூத்த புள்ளதான் இவனா வரணும்னு, ராஜாவா வரணும்னு இருக்கு. ஆக பாண்டுவுக்கு உனக்கும் பிறந்ததுல மூத்த புள்ள வந்து தர்மர் தான். நீ இருக்க வரைக்கும் நீ இருக்கலாம், அடுத்தது தர்மருக்கு தான் கல்யாணம் பண்ண, தர்மருக்கு பட்டம் சூட்டுறது தான் நியாயம். தர்மர் தான் இளவரசனை கூட்டுறது, இளவரசர் பட்டம் சூட்டுறது நியாயம். துரியோதன கிட்ட வந்து சொன்னா துரியோதனை ஒத்துக்க போனா. இது மாதிரி ரொம்ப நாள் நடக்கும், ரொம்ப நாள் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கும், துரியோதனுக்கும் திருதராஷ்டிரனுக்கும். யார் சொல்லலாம் கேட்க மாட்டான். பீஷ்மரும் சொல்லுவார், அது இல்லை இதுதான் நியாயம். பீஷ்மர் அதெல்லாம் இல்லை, இப்படிதான் பண்ண வேண்டிய போய். பீஷ்மர் தான் அவர் தான் இவர் இல்லையா, மினிஸ்டர் இல்லையா, அங்கே சீஃப் மினிஸ்டர் அவர் தான். ராஜாவுக்கு வந்து முக்கிய ஆலோசனை சொல்ற மந்திரி அவர் தான். அவர் எடுக்கிற முடிவு தான். அவர் தான் ஹஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு பாதுகாவல். அவரை யாரும் ஜெயிக்கவே முடியாது பீஷ்மரை. பீஷ்மர்கிட்ட சொல்லுவார், பீஷ்மர் சொல்லுவார் அதெல்லாம் இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணுவா, இந்த விதுரன் வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணுவான், நம்ம என்ன பண்ணலாம், கடைசியில் என்ன பண்ணுவார் விதுரர், சரி உனக்கு இவனும் ஒத்துக்கல அவனும் ஒத்துக்கல, நாட்டை 2 பாகமாக பிரித்து ஆளுக்கு பாதி கொடுத்துரு, ஆண்டுட்டு போகட்டும். நம்மகிட்ட தான் நாடு தான் பெரிய நாடாக இருக்கேன், இவ்வளோ பெரிய நாட்டை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல வச்சுட்டு, எதுக்கு அது, நமக்கு நாடு சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு பாதி இவாகிட்ட கொடுத்துரு, ஒரு பாதி அவாகிட்ட கொடுத்துரு, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ நியாயமாக இருந்ததாக இருக்கும்னு தோணும் சொல்லுவார் திருதராஷ்டிரனுக்கு. திருதராஷ்டிரனுக்கு அது பரவாயில்லன்னு தோன்றது. ஏன்னா ஒன்றுமே இல்லாத தர்மர் வந்து இளவரசனாகி மறுபடியும் ராஜாவாகி தான் பிள்ளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது பாதி ராஜ்யம் தான் பிள்ளைக்கு ரைட் ராயெல்லாம் கிடைக்கிறது இல்லையா, சரின்னு ஒத்துப்பார். இதை போய் பீஷ்மர்கிட்ட சொல்லுவார். பீஷ்மரும் சரி பாதி பாதி பண்ணி கொடுத்துடலாம், ஏன்னா இவ இப்போ தான் சண்டை போட்டுருக்கா, இந்த சண்டையை முடிவு கொண்டு வரணும்னா இதான் வழினோட பீஷ்மர் அந்த பாதி பாதி கொடுக்கறதுக்கு ஒத்துப்பார். ஒத்துட்டு நாட்டை பிரிச்சுடலாம் அப்படின்னு கணக்கு போட. இந்த பிரிக்கும் போது ஒரு சூது நடக்கும். பிரிக்கும் போது என்னன்னா, இருக்கிறதுல காடு கரம்பு, ஏழ்மையா இருக்கிற கிராமம், கட்டுக்கு அடங்காத நம்ம கட்டுப்பாட்டுக்கு வராத கிராமங்கள், இது மாதிரி எதையுமே போய் பார்க்க முடியாத ஊர், இவா போய் பார்த்து இது பண்ண முடியாத ஊர், அந்த மாதிரி இடம்லாம் பார்த்து அதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இவாளுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பார். அது இவாளுக்கு ஒரு பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பார். இது நினைக்கும் போதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் அங்கே இருக்கும்போது பாண்டவர்களை வந்து எப்படியாவது கொண்டுடணும், பாண்டவர்களை அழிச்சிட்டு நம்ம அந்த ராஜ பதவியை அடைஞ்சிடணும், பாண்டவர்களுக்கு இந்த நாடை பிரிக்கிறது கூட எனக்கு அவனுக்கு சரியா பாடல, குந்தி சரின்டுவா, திருதராஷ்டிரனும் சரின்டுவான், பீஷ்மரும் சரின்டுவா, எல்லாம் சொல்லுவா. துரியோதனம் ஒத்துக்க மாட்டான். துரியோதனம் நாட்டை பிரித்து எனக்கு பாதி பாதி கொடுக்குறதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அமங்கலம் பண்ணுவான். பண்ணின உடனே நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அது நடக்குது இல்லையா, அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவான், இவாளை எப்படியாவது கொண்டு விட்டு அங்கே வாரணாவதம்னு ஒரு இடம், வாரணாவதம்னு இந்த அஸ்தினாபுரத்து ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அங்கே வந்து ராஜாவை பார்க்கணும்னு ஜனங்கள்லாம் விருப்பப்படுறது. அதனால நீங்கள் பாண்டவர்கள் வந்து 5 பேரும் போய் குந்தியை வச்சுட்டு போய் அங்கே போய் நீங்கள் போய் அந்த நாட்டை எல்லாம் பார்த்துட்டு மக்களை சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்லுவான். திருதராஷ்டிரன் சொன்ன உடனே துரியோதனன் வந்து அவளை அங்கே எங்கேயாவது அங்கேயே வச்சு கொண்டுட்டு அவளை வழிபடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பான். இது திருதராஷ்டிரனுக்கு தெரியும், துரியோதனுக்கும் தெரியும்.
பீஷ்மருக்கு தெரியாது. பீஷ்மர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பீஷ்மர்கிட்ட சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாருன்றதுனால பீஷ்மர்கிட்ட சொல்ல மாட்டா. வேற துரோணருக்கு ஏதோ நடக்கிறதுன்றது தெரியும். ஆனால் என்னன்றதை பற்றி அவர் துரோணர் உள்ள போல. நான் அவர் சேனாதிபதி இல்லையா, துரோணருக்கு இருப்பர்லாம் இது இந்த ஒழிக்கிறதுக்கு வழி பண்ணுறான்றது தெரியல அவளுக்கு. ஏதோ தெரியல, ஊருக்கு அனுப்புறா. சரி போயிட்டு வரட்டுமே, மாநாட்டம் போகிறதுனா போயிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு அனுப்புகிறேன். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ.